Okay students, next 12th questions பாருங்க. The position vectors of the vertices of a triangle are மூணு வெக்டர் கொடுத்துருக்காங்க. Find the perimeter of the triangle. சார் பெரிமீட்டர் அப்படின்னு என்ன பண்ணப்பா தமிழில் சுற்றளவு. ட்ரையாங்கிளுடைய டோட்டல் லென்த் அப்படிங்கிறது தான் பெரிமீட்டர். சரியாங்கண்ணே. ஸோ அங்கே கொடுத்துருக்குறது பொசிஷன் வெக்டருங்களா வெக்டருங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டர். சரியாங்கண்ணே. அப்படின்னா பொசிஷன் வெக்டர்னா எனக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா எனக்குப்பா லெட் OA வெக்டர் I வெக்டர் ப்ளஸ் 2J வெக்டர் ப்ளஸ் 3K வெக்டர் கண்ணு. சார் OB வெக்டர் ஈக்குவல் டு சார் 3I வெக்டர் மைனஸ் 4J வெக்டர் தென் 5K வெக்டர். Sir, OC vector equal to minus 2y then 3j minus 7k. இது அவன் கொடுத்த ட்ரையாங்கிள் கண்ணு. ட்ரையாங்கிளுடைய பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சைட்ஸ் தெரியணும். ஏபிங்கிற சைடு தெரியணும், பிசிங்கிற சைடு தெரியணும், சிஏங்கிற சைடோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண முடியும். அவன் கொடுத்தது பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் தி வெர்டிசஸ் ஏ பி சி தான் கொடுத்துருக்கான். ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ கொடுத்துருக்கான். நம்மளுக்கு ஏபி தெரியல, பிசி தெரியல, சிஏ தெரியல, அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களாங்கண்ணே. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் தி ஏபி வெக்டர். எப்படி ஃபைண்ட் பண்ணுறது சார்? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்படின்னா ஓபி 3 மைனஸ் ஐ ஸோ 2i வெக்டர் minus 4j minus 2j minus 6j vector plus 5k minus 3k 2k vector. So next find the BC vector, OC vector minus OB vector. அப்பனா OC vector minus ஆகணும். அப்பனா minus 5i 3j plus அப்பனா 7j vector minus 7k minus 5k minus 12k vector. So OA minus OC, OA minus அப்பனா minus பண்ணா plus. So 3i 2j minus 3j minus j vector 3k plus 7k 10k vector. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொன்றுக்கும் லென்த் ஃபைண்ட் பண்ணுங்கண்ணா. மாடுலஸ் ஆஃப் ஏபி ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 தென் 36 தென் ப்ளஸ் 4. அப்போ ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா 44. தென் நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி மாடுலஸ் ஆஃப் சி. மாடுலஸ் ஆஃப் சி எதுக்கு சார் ஃபைண்ட் பண்ணுறோம்? நம்மளுக்கு ஏபி லென்த் வேணும், பிசி லென்த் வேணும், சிஏ லென்த் இருந்தால் தான் பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண முடியுங்கிறதுனால தான் மாடுலஸ். ஸோ மாடுலஸுக்கு நம்ம ரெண்டு மீனிங் புதுசாக படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? மேக்னட்யூடுனாலும் மாடுலஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும், லென்த்னு சொன்னாலும் நம்ம என்னங்கப்பா அந்த வெக்டருக்கு மாடுலஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங் வருது. சரிங்களா கண்ணு? அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர்னா அப்படின்னா 25 plus 49 then plus 144. அப்பனா 4 plus 9 13 then 8 then remaining 1 5 9 then 11 so 218. then CA vector அப்பனா 9 plus 1 plus 100. ஆன்சர் என்னங்கப்பா 1110. இது எதுக்குமே உனக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண முடியாதனால பெரிமீட்டர் உடைய எழுது பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எல்லாம் ஆட் பண்ணுங்க. ரூட் 44 பிளஸ் ரூட் 218 தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110. இதுதான் இந்த சம்முடைய பெரிமீட்டர், இந்த ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர். Okay students, next sum. Find the unit vector. Unit vector formula என்ன சொன்னோம் நானு? A vector. A vector கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு என்ன வர பண்ணுங்கப்பா டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A vector போட்டீங்கன்னா டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A vector போட்டா என்ன பண்ணுங்கப்பா யூனிட் வெக்டர்.
எந்த வெக்டருக்கு யூனிட் வெக்டர் கேட்குறாங்களோ அந்த வெக்டருடைய மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி கீழே டிவைட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா, யூனிட் வெக்டர். அப்போ நான் இந்த சம்மில் எதுக்கு யூனிட் வெக்டர் கேட்குறான் பண்ணுங்கப்பா, 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் ப்ளஸ் 4c வெக்டருக்கு யூனிட் வெக்டர் கேட்கறதுனால அந்த வெக்டர் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணு. எந்த வெக்டரை, ஏங்கிற வெக்டரை 3 ஆல் இன்ட்டு பண்ணு, பிங்கிற வெக்டரை -2 ஆல் இன்ட்டு பண்ணு, சிங்கிற வெக்டரை 4 ஆல் இன்ட்டு பண்ண ஒரு வெக்டரா ஃபார்ம் ஆகும். அந்த வெக்டருக்கு மாடுலஸ் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த சம்முடைய யூனிட் வெக்டர். அதுதான் சம்முடைய யூனிட் வெக்டர். சரிங்களாங்க, கவனி. So first you find 3a vector minus 2b vector plus 4c vector. கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 3 ரெண்டு பண்ண எனக்குப்பா, ஸோ 9i வெக்டர் மைனஸ் 3j வெக்டர் மைனஸ் 12k வெக்டர். -2 -12 பண்ண அப்புறம் என்னப்பா, ப்ளஸ் 4i வெக்டர் மைனஸ் 8j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணுறதை கரெக்டாக செக் பண்ணிக்கோ. நீ தப்பு பண்ணிட்டா சம் தப்பாயிரும். ஸோ -2 பண்ணால் +4 -8 +6. இது என்னப்பா எனக்கு 4 இன்ட்டு பண்ணுமா, 4 இன்ட்டு ஆன்சர் எனக்கு பார்த்தீங்கன்னாப்பா 4i வெக்டர் 8j வெக்டர் தென் -4k வெக்டர். ஸோ 9i வெக்டருடைய அடிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வெக்டர் தான் ப்ளஸ் பண்ணணும், ஜே வெக்டர் தான் ப்ளஸ் பண்ணணும், கே வெக்டர் தான் ப்ளஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வெக்டர் அடிஷன். வெக்டர் அடிஷன். அப்பனா 9i + 4j அப்படின்னா 13 ப்ளஸ்னா 17. ஸோ 17i வெக்டர் -3j -8jனா சரி அப்படின்னா 8 + 8j -8j கேன்சல் பண்ண -3j வெக்டர். -4 -12 -16 -16 + 6 என்ன பண்ணுங்கப்பா, ஸோ -10k வெக்டர். ஸோ இதுதான் எனக்குப்பா 3a வெக்டர் -2b வெக்டர் 4c வெக்டரோட ஆன்சர். இதுக்கு ஃபைண்ட் தி மாடுலஸ். ஸோ 7 ஸ்கொயர் என்னப்பா போட்டோம், 17 ஸ்கொயர். ஒரு டைம் நீ மல்டி பண்ணிட்டாலும் பரவாயில்ல, தப்பா போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 289 அப்பனா 289 + 9 + 100 அப்பனா 298 தென் 398. 398க்கு உனக்கு வேல்யூ தெரியுமா, வேல்யூ தெரியுமான்னு பாருங்கன்னு. 390க்கு ஸ்கொயர் ரூட் தெரியுமா உனக்கு, 398க்கு ஸ்கொயர் ரூட் தெரியுமான்னு பாருங்க பார்க்கலாம். 398க்கு ஸ்கொயர் ரூட் தெரியாதுன்னு அப்படியே வச்சுக்கிறேன். அப்படின்னா therefore யூனிட் வெக்டர் ஆஃப் 3a -2b + 4c வெக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலையை என்ன பண்ணுங்கப்பா, 17i வெக்டர் -3j வெக்டர் -10k வெக்டர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 398. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 398. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான சம் கவனிங்க. தி PV na position vector A, B, C of 3 points are satisfied. The relation 2a - 7b + 5c = 0 or these points are collinear. அப்பனா கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராங்கறாங்க. சரியாங்கண்ணே, கொடுத்திருக்கிற கண்டிஷன் இது இல்லப்பா, 2a வெக்டர் -7b வெக்டர் + 5c வெக்டர் = 0 வாங்கண்ணே. இல்ல மைனஸ் டம் அந்த ஒண்ணா பிளஸ் ஆவாங்கண்ணே. அப்பனா 2a வெக்டர் + 5c வெக்டர் = 7b வெக்டர் கண்ணு. இந்த 7 ஆல் டோட்டல் டிவைட் பண்ணிரும். டிவைட் பண்ணா என்ன உனக்கு சார் 2/7 * a வெக்டர்
சார் 5/7 C வெக்டர் ஈக்குவல் டு என்ன பண்ணுங்கப்பா ஸோ B வெக்டர். இது ஒரு லீனியர் காம்பினேஷன். இது ஒரு லீனியர் காம்பினேஷன். ஒரு 3 வெக்டரை லீனியர் காம்பினேஷன் எழுத முடிஞ்சதுன்னா அந்த வெக்டர்ஸ்ல பேர் என்ன பண்ணுங்கப்பா கோப்ளேனார். ஸோ therefore it is a coplanar. ஏன் கோப்ளேனார் சார்? இது ஒரு லீனியர் காம்பினேஷன். இது ஒரு லீனியர் காம்பினேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா கோப்ளேனார். சார் கோப்ளேனார் கண்டிப்பா என்னவா இருக்கும்பா கொலினியரா இருக்கும். So the position vectors are collinear. Therefore the position vectors are collinear. coplanar இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வெக்டர்ஸ் கண்டிப்பா என்ன இருக்கும்பா கொலினியரா இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ். Okay, thank you. Okay students, கவனிங்க. Next நம்ம பார்க்கிறது exercise 8.2ல 15th question. The position vector of the points P, Q, R, S are I vector plus J vector plus K vector, 2I vector plus 5J vector, 3I vector plus 2J vector minus 3K vector, and I vector minus 6J vector minus K vector respectively. So prove that PQ and RS are parallel. உங்களுக்கு தெரியும் ரெண்டு வெக்டர்ஸ் parallel மீனிங் என்ன பண்ணுங்கப்பா ரெண்டு வெக்டர் எனக்கு ஈக்குவலா வந்தா மட்டும் போதும். இல்ல ஏதாச்சும் ஒரு நம்பரால் இன்டு பண்ணும்போது ஈக்குவலா இருந்தாலும் எனக்கு பண்ணுங்கப்பா parallel அப்படினு படிச்சிருக்கமாங்கன்னு. அப்ப நீங்க கொடுத்ததெல்லாம் பொசிஷன் வெக்டர். அப்ப என்ன பண்ண பார்த்தா நீங்க OB வெக்டர் OP வெக்டர் ஈக்குவல் டு சார் I வெக்டர் பிளஸ் J வெக்டர் பிளஸ் K வெக்டர். Next OQ vector equal to 2I vector plus 5J vector. K இல்ல அப்பனா 0K vector னு போட்டுக்கங்க ஸ்டூடண்ட்ஸ். Next OR vector so 3I vector 2J vector minus 3K vector. OS vector equal to I vector minus 6J vector minus K vector. Okay students, so penna vandrappa next you find the PQ vector. What is the PQ vector find பண்றது OQ vector minus OP vector. சார் OQ minus OP. OQ எங்க இருக்குது இங்க OQ இங்க OP இருக்குது. 2I minus I அப்பனா I vector. 5J minus J உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வெக்டருடைய அடிஷன்ஸ் அப்படின்னா I வெக்டர் ப்ளஸ் பண்ணணும், J வெக்டர் ப்ளஸ் பண்ணணும், K வெக்டர் ப்ளஸ் பண்ணணும். அதே தான் சப்ராக்ஷனும் I வெக்டர் சப்ராக்ஷன் பண்ணணும், J வெக்டர் சப்ராக்ஷன் பண்ணணும், K வெக்டர் சப்ராக்ஷன் பண்ணணுங்கன்னு. அப்பனா இந்த 2I minus I 5J minus J plus 4J then 0K then minus K answer பண்ணுங்கப்பா minus K vector. Next you find that PQRS. So RS vector என்ன பண்ணுங்கப்பா OS minus OR vector. நமக்கு OX வெக்டர் கீழ இருக்காங்கன்னு I வெக்டர் minus 3I வெக்டர்னு பார்த்தா பண்ணுங்கப்பா minus 2I வெக்டர் minus 6J minus 2J answer பண்ணுங்கப்பா minus 8J vector minus K then plus 3K அப்ப answer பண்ணுங்கப்பா 2K vector. இப்போ இந்த ரெண்டு வெக்டர் எனக்கு parallel சொல்லணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா இல்ல. உனக்கு என்ன பண்ணுங்கப்பா ஈக்குவலா இல்ல. அப்பனா ஈக்குவலா இருந்தா தான் நமக்கு என்ன பண்ணுங்கப்பா parallel. அப்பனா இந்த வெக்டர்ஸை எதால இன்டு பண்ணா இந்த ஆன்சரா மாறும்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க -2 -8 2 ன்னு இருக்குது. அப்பனா இந்த வெக்டர் எதால இன்டு பண்ணீங்க -2 ஆல இன்டு பண்ணும்போது அது மாறிடும். பாருங்க -2 இன்டு பண்ணாவும் -2i -8j +k. அப்பனா therefore இங்க பாத்தீங்கன்னா என்ன Rx vector equal to -2 into PQ vector. -12 into பண்ணும் பொழுது இந்த PQ vector வந்து RS vectorக்கு ஈக்குவலா இருக்கும் பொழுது so therefore P vector PQ and
RS are parallel. PQ and RS are parallel. சரிங்களா என்ன அப்படி எழுதலாம். So PQ parallel to RS அப்படி கூட எழுதலாம். So therefore hence proved. Okay students. Next sum கவனிங்க. 16th question. Find the value or values of M for which M I vector plus J vector plus K vector are unit vectors. இந்த கொடுத்திருக்க வெக்டர்ஸ் வந்துப்பா யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்றாங்க. சரியாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்ப்பா இந்த வெக்டருக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். So let A vector equal to M I vector plus J vector plus K vector. சரிங்களாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறப்ப உள்ள M இன்ட்டு பண்ணிக்கோ. அப்போ என்ன அவனுக்கு M இன்ட்டு I vector M into J vector M into K vector. இதான் A vector ஆகுன்னு. அப்போ நம்ம யூனிட் வெக்டர்லாம் ஃபார்முலா என்ன சொன்னோம்? A cap equal to A vector divided by modulus of A vector படிச்சிருக்கோமாங்கன்னு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் you find the modulus of A vector. மாடுலஸுக்கு என்னென்ன மீனிங் சொல்லலாம்? மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் 5 பண்ணணும், மேக்னிடியூட்னாலும் மாடுலஸ் தான், லென்த்னாலும் எனக்கு மாடுலஸ் தான். அப்போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் I coefficient ஸ்கொயர், ஸோ M ஸ்கொயர் தென் M ஸ்கொயர் தென் M ஸ்கொயர். பிளான்ஸ் என்ன பண்ணுங்கப்பா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 3M ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3M ஸ்கொயர் ஆகுன்னு. சரிங்க. சரி, அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா எனக்கு M ஸ்கொயர் வெளியே எடுத்து பண்ணுங்கப்பா M ஸோ ரூட் 3. அப்புறம் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏனுக்கு வருமாங்கண்ணே. சரிங்கண்ணு. இப்போ என்ன பண்ணுறேன்ப்பா இந்த இடத்துல எனக்கு இப்படி வச்சுக்கணும் தெரியல. இப்போ என்ன பண்ணுறப்ப இது வேணாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு யூனிட் வெக்டராங்கண்ணே. இந்த கொடுத்துருக்க வெக்டர்ஸ் பண்ணுறப்ப யூனிட் வெக்டர். அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணுங்கண்ணே. ஸ்கொயர் பண்ண அவனுக்குப்பா மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட். ஸ்கொயர் பண்ண அவனுக்குப்பா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணா ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல். அப்போ ஆன்சர் எனக்குப்பா ஸோ 3M ஸ்கொயர். சரிங்கண்ணே. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க வெக்டர்ஸ் வந்து யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் அதுக்கு மாடுலஸ் 5 பண்ண ஆன்சர் 1 அப்படின்னு மீனிங். அப்போனா இது 1. அப்போ 1 is equal to 3M ஸ்கொயர். அப்போ M ஸ்கொயர் is equal to 1/3. அப்போ டேக் போத் சைட் அண்ட் ஸ்கொயர் ரூட் பண்ணா வேணுங்கப்பா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. ஸோ இதுதாங்கன்னு வேல்யூ இதுக்கு. சரிங்களா? அதான் கேட்டால் ஃபைண்ட் தி வேல்யூ ஆர் வேல்யூஸ். எனக்கு வேல்யூ கிடைச்சாலும் போடு, வேல்யூஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் அப்படின்ட்டு இருக்காங்கண்ணா. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கண்ணா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்கன்னு கவனிங்க. இதை பேஸ் பண்ணி எக்ஸாம் சப்ஸில் நீங்கள் தான் போட போகிறீங்க. கவனிங்க. ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் 1,1 1,1 1,2 3 2 - 1 1 are vertices of an isosceles triangle. இது வந்து அந்த ஐசோலஸ் ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஐசோலஸ் ட்ரையாங்கிள் என்னங்க சார் சொல்லுங்க பார்க்கலாம். சார் இந்த சைடும் என்ன பண்ணுங்கப்பா ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. இந்த BD DC என்ன பண்ணுங்கப்பா ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு மீனிங். சரியாங்கண்ணே. அவன் கொடுத்ததெல்லாம் வெட்டிசஸ், அதெல்லாம் கொடுத்தது பண்ணுங்கப்பா வெட்டிசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா இந்த இடத்துலப்பா லென்த் 5 பண்ணுறோம். ABயோடைய லென்த்து, BCயோட லென்த்து, CA லென்த்தில் 5 பண்ணால் சம்ஸே போட முடியுங்கன்னு. அப்புறம் அதை என்ன பண்ணுறப்ப எனக்கு கன்சிடர் பொசிஷன் வெக்டர். அப்புறம் என்ன பண்ணுங்க பார்த்துடல ஃபஸ்ட்டு OA வெக்டர் I வெக்டர் ப்ளஸ் J வெக்டர் ப்ளஸ் K வெக்டர். OB vector equal to I vector plus 2J vector plus 3K vector. OC vector equal to 2I vector minus J vector plus K vector. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண மாதிரி AB வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். அவன் கொடுத்தது வெறும் வெர்டிசஸோட பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கான். ABC தான் கொடுத்துருக்கான். உனக்கு ABன்னு தரல, BCன்னு தரல, CAன்னு தரல. அதை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்துருக்க கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போடணுங்கன்னு. சரிங்களாங்கன்னு? இப்போ கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி AB வெக்டர். எப்படி ஃபைண்ட் பண்ணுறது சார்? OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர்.
OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர் என்னப்பா வந்து வரும் எனக்கு சார் OB இங்க I minus I 0 I வெக்டர் 2j minus j ஆன்சர் எனக்கு பண்ணுங்கப்பா plus j வெக்டர் 3k minus k ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா minus 2k வெக்டர் கண்ணு கையோட என்ன பண்ணதுல மாடுலஸ் ஆஃப் AB ஃபைண்ட் பண்ணிக்கும் என்ன வரும் எனக்கு so 0 square 0 then 1 square then 4 so root 5 so next find the BC வெக்டர் கண்ணு எப்படி BC வெக்டர் ஃபைண்ட் பண்றது OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர் அப்பனா OC வெக்டர் இங்க இருக்கு OB வெக்டர் இங்க 2y ல I போச்சுனா I வெக்டர் மைனஸ் j மைனஸ் 2j மைனஸ் 3j plus k மைனஸ் 3k ஆன்சர் என்னங்கப்பா எனக்கு மைனஸ் 2k வெக்டர் ஸோ அடுத்து என்ன பண்ணுறப்ப மாடுலஸ் ஆஃப் பிசியும் கையோட ஃபைண்ட் பண்ணிடு ஏன்னா லென்த் வேணுங்கிறதுனால மாடுலஸ் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்போ 1 + 9 தென் +4 சார் ரூட் 14 சார் CA வெக்டர் OA வெக்டர் மைனஸ் OC வெக்டர் OA வெக்டர் மைனஸ் OC வெக்டர் பண்ணுங்கன்னு OA மைனஸ் OC I மைனஸ் 2I மைனஸ் I வெக்டர் plus j then plus j ஆன்சர் பண்ணுங்கப்பா plus 2j என்ன சார் இந்த இடத்துல மைனஸ் இருக்கீங்க ப்ளஸ்ங்கிறீங்க ஏங்க சார் இங்கே மைனஸ் நீங்கள் ப்ளஸ்ங்கிறீங்க சார் சார் மைனஸ் பண்ணும்போது இங்கே மைனஸ் இங்கே சிம்பிளாக என்ன பண்ணுங்கப்பா மாறும் அப்படா plus j then plus j 2j plus k then minus k 0k அப்பனா சரி இந்த மாடுலஸ் போட்டு தப்புக்கணும் அப்பனா CA வெக்டர் மாடுலஸ் ஆஃப் CA வெக்டர் என்ன இருக்குப்பா எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 4 + 0 ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா சார் ரூட் 5 சார் இங்க பாருங்க எனக்கு மாடுலஸ் ஆஃப் ABயும் மாடுலஸ் ஆஃப் CA ஈக்குவலா வருதாங்கன்னு அப்பனா ஹியர் modulus of AB vector equal to modulus of CA vector ரெண்டு ஈக்குவலா வரதுனால so therefore the given points so form a isosceles triangle சார் ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னா ஒரிஜினல் தமிழ் மீனிங் இரு சமபக்க முக்கோணம் இரண்டு பக்கம் என்னப்பா சமமாக இருந்துச்சுன்னா அந்த அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்போ நாங்கள் பார்த்தோன்னா ஏபி ஃபைண்ட் பண்ணோம் பிசி ஃபைண்ட் பண்ணோம் சிஏ ஃபைண்ட் பண்ணோம் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குதுப்பா ஏபியும் பிசியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ தேர்ஃபோர் தி given points are form a isosceles triangle Students, governing students, next fourth sum. A triangle is formed by joining 1, 0, 0, 1, 0, 1, 0 and 0, 0, 1. Find the direction cosines of the medians. அதாவது மீடியன்ஸ் வச்சு நீங்கள் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்கன்னு ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் இது கொடுத்துட்டாங்கன்னு இந்த ஏங்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா 1, 0, 0 ஸோ பிங்கிற பார்த்தீங்கன்னா பண்ணப்பா 0, 1, 0 இது பார்த்தீங்கன்னா 0, 0, 1 ஸோ இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கா இதுக்கு மீடியன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் டிங்கிற பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணப்பா ஈங்கிற மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும் எஃப்ங்கிற மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏடி லைன் ஜாயினிங் பண்ணி அதுக்கு டைரக்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணணுங்க சரி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஓஏ வெக்டர் சார் ஓஏ வெக்டர் ஃபார்ம் எழுதுனா சார் ஐ வெக்டர் 0 ஜே வெக்டர் 0 கே வெக்டர் இப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு 0 ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் अपना OC वेक्टर इक्वल टू 0 I वेक्टर 0 J वेक्टर देन K वेक्टर கண்ணு இப்போ என்ன பண்றப்ப இந்த இடத்துல OD வெக்டர் ஃபைண்ட் பண்றேன் OD வெக்டரோட மிட் பாயிண்ட் Dங்கிற மிட் பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல கண்ணு D மீடியன்ஸ் தான் கேட்டிருக்கான் அப்புறம் Dங்கிற மிட் பாயிண்ட் இங்க பார்த்தா எனக்குப்பா
here D, E, F be the midpoints of BC, CA, AB. அப்போ நான் ஓடி வெக்டர் ஃபைண்ட் பண்ணுறதுல கவனிங்க. ஓடி வெக்டர் அப்படின்னாங்கன்னு இந்த பி வெக்டரையும் சி வெக்டரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். 0 + 0 0 தாங்கண்ணு. ஸோ 0 ப்ளஸ் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். சரி, 0 I vector, then 1 + 1 answer பண்ணுங்கப்பா 1/2 j vector, then 0 + 1 1/2 sir 1 0 + 1 1 by 2 ஆல் டிவைட் பண்ணும்லங்கண்ணே. அப்பனா therefore 1/2 k vector. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, மிட் பாயிண்ட் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுமா? அப்பனா 0 + 0 0 தான், 0 2 ஆல் டிவைட் பண்ணாலும் 0 தான். then 1 + 0 1/2 ஏன் 2 வந்துச்சுப்பா டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா ஓடி வெட்டுறதுக்குன்னு. நெக்ஸ்ட் OE வெக்டர் பார்க்குறோம். 0 + 1 then 1/2 j 1/2 I vector plus 0 + 0 0 j vector 1 + 0 then 1/2 k vector. Okay students, so next find the OF vector. எடி OF vector find பண்ணுறது என்ன பண்ணுங்கப்பா சார் 1/2 I vector 1/2 j vector plus 0 k vector கண்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஏடி வெக்டர் ஃபைண்ட் பண்ணுறேன். ஏன் ஏடி வெக்டர் ஃபைண்ட் பண்ணணும் சார்? அதுதான் மீடியன்ஸ். அப்படி மீடியன்ஸ் எப்படி ஃபைண்ட் படிங்க? ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். உனக்கு ஓடி வெக்டர் தெரியும், ஓஏ வெக்டரும் தெரியும். ஓடி வெக்டர் இங்கே இருக்குங்க, ஓடி வெக்டர் இங்கே இருக்கா? ஓஏ வெக்டர் இங்கே மேலே இருக்குங்களா? அப்படின்னா 0i - I அப்படின்னா மைனஸ் ஐ வெக்டர். ஓடி வெக்டர் இங்கே இருக்குது 1/2 I வெக்டர் 1/2 j வெக்டர் 0 j வெக்டர்னா 1/2 j வெக்டர். ஸ்டூடெண்ட்ஸ் சப்ராக்ஷன்ஸ் அப்படிலாம் நீங்கள் எழுதி போட்டுருந்தீங்கன்னா இது 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஷின்ஸ்க்குன்னு ரொம்ப பெருசாக போகும். கொஞ்சம் கேர்ஃபுல். அதுவும் இல்லாமல் நீங்கள் பெருசாக போதும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நீ வாட்டுக்கு இப்போ தப்புவோ போட்டக்கூடாது. கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி தான் போடணும். சரிங்களா கண்ணே? சரி, அடுத்தது ஓடி மைனஸ் ஓஏ ஓடிக்கு இருக்காங்கன்னு அப்புறம் 1/2 k வெக்டர் தென் 0 k வெக்டர்னா சார் 1/2 k வெக்டர் சார். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா டைரக்ட் கொஸ்டின் ஃபைண்ட் பண்ணிட்டே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி ஏடி வெக்டர். Modulus of AD trigonometric square root of -1 square 1 then 1/4 then plus 1/4. So take the LCM. So 4 + 1 + 1 then divided by 4. அப்போ நம்ம ஆன்சர் பார்த்தா எனக்குப்பா √6/4 ஆகுன்னு. 6க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது, 4க்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தா எனக்கு பண்ணுங்கப்பா சார் √6/2. சரிங்களாங்கண்ணே? அப்படின்னா therefore direction cosines of AD. AD உடைய direction cosines பார்த்தீங்கன்னா AD வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் இப்போ -1 ஆகுண்ணே. அப்படின்னா -1/√6/2 then 1/2 divided by √6/2 then 1/2 divided by √6/2. அப்போ இது மேலே போச்சுன்னா வேணுங்கப்பா -2/√6. இது மேலே 2 கேன்சல். அப்புறம் 1/√6 தென் 1/√6. இதான பண்ணுங்கப்பா டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஏடி. ஏடி டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி என்ன நம்ம பிசி சிஏ இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். So BC vector, so BC லகன்னு BE vector, sir OE vector minus OB vector, sir OE minus OB, OE minus OB, then 1/2 I vector, sir OJ minus J vector, then plus 1/2 then 0 1/2 J vector 1/2 K vectors கண்ணு. ஸோ மாடுலஸ் ஆஃப் பிஇ ஃபைண்ட் பண்ணுறேன்.
அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 plus 1 then 1/4. So take LCM. Sorry, say 6/4 அப்படின்னு என்னங்கப்பா root 6/2 ன்னு வருங்க. அப்பனா direction cosines of BE அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா எனக்கு 1/2 divided by root 6/2 minus 1 divided by root 6/2. அப்பனா இங்கே பார்த்தீங்கன்னா 1/√6 then minus 2/√6 then 1/√6. ஸோ அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் CA ஃபைன் பண்ணணும் சார். CA இல்லைங்கன்னு CF ஃபைன் பண்ணுங்கன்னு. அப்படின்னா CF ஃபைன் பண்ணலாம். அப்படின்னா CF வெக்டர் ஈக்குவல் டு OF வெக்டர் மைனஸ் OC வெக்டர். சார் OF வெக்டர் இங்கே இருக்குது சார், இங்கே OC வெக்டர் இங்கே இருக்குது சார். அப்படின்னா 1/2 I வெக்டர். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்ணுங்கப்பா 1/2 J வெக்டர் ப்ளஸ் 0k then minus k அப்படின்னா minus k வெக்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் CF வெக்டர் அப்படின்னா 1/4 ப்ளஸ் 1/4 தென் ப்ளஸ் 1. அப்புறம் டேக் LCM எடுத்தீங்கன்னா ரூட் 6/4 வருங்கன்னு. அப்படின்னா ரூட் 6 டிவைடட் பை 2. அப்படின்னா தேர்ஃபோர் டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் CF ஸோ 1/2 divided by root 6/2 1/2 divided by root 6/2. அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/√6 then 1/√6 then minus 2/√6. ஸோ இதுக்கு பேர் தான் என்னப்பா டைரக்ஷன் கொசைன்ஸ். இதுக்கு பேர் தான் என்னப்பா டைரக்ஷன் கொசைன்ஸ். நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இஃப் a plus b a plus b plus c is one set of direction ratios of the line joining 1, 0, 0 and 0, 1, 0, then find a set of values of a, b, c. ஸோ லைன் ஜாயினிங் அந்த ஃபர்ஸ்ட் என்னன்றப்ப OA வெக்டர் எடுத்துக்கோ சார். I வெக்டர் பிளஸ் 0 J வெக்டர் பிளஸ் 0 K வெக்டர். நெக்ஸ்ட் OB வெக்டர் எடுத்துக்கோங்க 0 I vector then J vector then 0 K vector. So first find the AB vector என்னங்கப்பா OB vector minus OA vector. அப்பனா 0 I minus I அப்படின்னா minus I vector sir plus J vector then 0 K vector. சரியாங்கண்ணே. இந்த டைரக்ஷன் ரேஷியோ செட்ஸ் ஆஃப் ஈக்குவல் அப்படிங்கிறான். அப்போ இதுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ்னு பார்த்ததில்ல எனக்கு தெரியல சார். டைரக்ஷன் ரேஷியோஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்குப்பா -1, 0 இந்த டைரக்ஷன் ரேஷியோஸும் இது என்ன பண்ணுங்கப்பா ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அப்படி ஈக்குவல் பண்ணுங்க தெரியல. அப்படின்னா A ப்ளஸ் அப்போ நான் A equal to என்ன வரும் எனக்கு -1. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா A plus B equal to 1. A ஃபைன் பண்ணியாச்சு. அப்புறம் -1 B equal to 1 அந்த போனால் 2 ஆயிரும். அப்போனா A plus B plus C equal to 0. A value -1 B value 2. அப்போனா C equal to பார்த்தீங்கன்னா -1 plus 2 1 அந்த 1 அந்த 1 பண்ணுங்கப்பா -1. இது வந்து ஒன் செட் ஆஃப் A, B, C வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா பண்ணுங்கப்பா -1, 2, -1ங்கிறது ஒன் செட். இப்போ லைன் ஜாயினிங் AB ஃபைன் பண்ணாங்கன்னு நீங்கள் இதுக்கு BAவும் ஃபைன் பண்ணலாம். ஸோ BA வெக்டர்னா எனக்குப்பா OA வெக்டர் மைனஸ் OB வெக்டர். அப்புறம் OA மைனஸ் OBனாங்கன்னு I வெக்டர் minus J vector then 0 K vector. அப்பனா direction ratios னு பாத்தீங்கன்னா 1, -1, 0. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதே மாதிரி ஈக்குவல் பண்ணுங்க மறுபடியும் இந்த இடத்துல A, A plus B, A plus B plus C 1, -1, 0. சரிங்களா ஸ்டூடெண்ட்? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு A is equal to 1 வருங்கன்னு
a plus b is equal to minus 1 அப்பனா 1 plus b is equal to minus 1 அந்த அப்பனா b is equal to minus 2 அடுத்து ஈக்குவல் பண்ணுப்பா a plus b plus c is equal to 0 இங்க a value 1 b value minus 2 அப்பனா minus 2 plus c is equal to 0 அப்பனா minus 1 plus c is equal to 0 அப்பனா c is equal to என்ன பண்ணுங்கப்பா 1 அப்பனா therefore a b c value இங்க பாத்தீங்கன்னாங்கன்னு a value 1 b value minus t then c value என்ன பண்ணுங்கப்பா 1 அப்பனா இது வந்து இது ab இருந்துச்சுனா இந்த ஆன்சர் b இருந்தா என்ன பண்ணுங்கப்பா இந்த ஆன்சர்